ஒவ்வொரு நொடியும் உங்கள் அருகினிலே எப்போதும் தொடர்ந்து வரும் 93.9 எங்கள் உலகிலே தினம் புதுமையே எங்கள் இசையிலே என்றும் இளமையே. சூரியன் FM 93.9 சூரியன் FM 93.9. எல்லோருக்கும் இசை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போன வருஷம் எப்படி நாம சந்திச்சோமோ அதே மாதிரி திரும்பவும் நாம சந்திக்கிறோம். இல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. தென்னிந்தியாவிலேயே பெண் ஆர்ஜேக்களை மட்டுமே கொண்ட சேலத்தின் பண்பலை சூரியன் பண்பலை 93.9 சார்பாக இந்த அழகான மாலை பொழுதிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது சூரியன் பண்பலை 93.9. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடங்களாக வெற்றியை தொடர்ந்து இந்த வருடம் 4வது வருடமாக சூரியன் எஃப்எம் பெருமையுடன் வழங்கக்கூடிய ANS திவ்யம் ஜுவல்ஸின் இசையும் சேலத்தில் ஒரு திருவையாறு சீசன் 4 வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. விஜய், இவங்க வந்து ஆர்ஜே விஜய் நம்ம சூரியன் எஃப்எம்ல வந்து இது எங்க ஏரியா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பண்றாங்க. அதே மாதிரி காலையில சின்ன பாப்பா பெரிய பாப்பால பெரிய பாப்பா அப்படிங்கிற கேரக்டரும் பண்றாங்க. நீங்க சமையல் குறிப்பு நிறைய சொல்லுவீங்க இல்லையா? ஆமா. வனஸ்பதி நல்லதா கெட்டதா? வனஸ்பதி கொஞ்சம் கெட்டது, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துக்கு வனஸ்பதி ரொம்ப 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 நல்லது. காரணம் சார்? காரணம் வந்து தாய் ராகம் சொல்லக்கூடிய 72 ராகங்களை தான் நம்ம சம்பூர்ண ராகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். 7 ஸ்வரங்கள் இருக்கிறதுல கனகாங்கி, ரத்னாங்கி, கானமூர்த்தி, வனஸ்பதி. 4வது மேலகர்த்தா ராகம் தான் வனஸ்பதி. இன்று 4வது வருஷம். சோ வனஸ்பதி ரொம்ப ரொம்ப நல்லது இசைக்கு. அருமை சார், அருமை. ஸோ பொதுவாகவே மார்கழி மாதத்திற்கு மற்றும் ஒரு பெயரும் இருக்கு. அதை வந்து இசை மார்கழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பாரு, மாதத்திலே நான் மார்கழியாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழும் இசையும் இணைந்து இறைவனை ஆராதிக்க கூடியமான இந்த மார்கழி மாதத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைந்தது கூடுதல் சந்தோஷம். ஸோ இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நம்ம வந்து விளக்கேற்றக்கூடிய அந்த தருணத்தோட ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சார்? கண்டிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அத்துணை விளம்பரதாரர்களையும் மனதார ஒரு முறை வாழ்த்தி இப்பொழுது குத்து விளக்கேற்றும் வைபவம். முதலாவதாக சேலம் ANS திவ்யம் ஜுவல்ஸிலிருந்து மிஸ்ஸஸ் சலோஜா ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மேச்சேரி MM சில்க்ஸிலிருந்து மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் M முருகேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களின் துணைவியார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மேச்சேரி MM சில்க்ஸிலிருந்து மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் M முருகேசன் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடன் இணைந்து நம்முடைய இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களையும் நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இதோ உங்கள் முன்னால் சுசித்ரா பாலசுப்ரமணியன். அடுத்ததாக ஊர்வசி மேட்சிங் சென்டர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் R ஸ்ரீனிவாச குப்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஊர்வசி மேட்சிங் சென்டர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் R ஸ்ரீனிவாச குப்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் சேலத்திலிருந்து ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் S சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் சேலம் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் S சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அற்புதமான இசை நிகழ்ச்சி விளக்கேற்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக யுனைடெட் கேர் ஆக்குபேஷனல் தெரப்பி சீனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
யுனைடெட் கேர் ஆக்குபேஷனல் தெரப்பி சேலத்திலிருந்து சீனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சூரியன் பண்பலையின் கிளஸ்டர் ஸ்டேஷன் ஹெட் பிரபு வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் ஸ்ரீபாலாஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களே தொடர்ந்து சேல பண்பலை சூரியன் பண்பலையின் 93.9 சீனியர் புரோகிராமிங் ப்ரொடியூசர் செந்தில்குமார் அவர்களையும் இந்த அற்புதமான தருணத்தில் இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இசை நிகழ்விற்கு விளக்கேற்றி பெருமை சேர்த்த அத்துணை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய பாடகி சுசித்ரா பாலசுப்ரமணியனுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், கூடவே எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் அவர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். வருஷம் மேம் நம்ம வந்து எங்கள் டைட்டில் ஸ்பான்சர் ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல்ஸ் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை நாங்கள் கௌரவிச்சுட்டு இருக்கோம். கடந்த வருடம் 3வது வருடம்ங்கிறனால 3 இசைக்கலைஞர்கள், இந்த வருடம் 4வது வருடம்ங்கிற 4 இசைக்கலைஞர்களை கௌரவிக்க இருக்கோம். நீங்களும் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனந்தகுமார் சார் அவர்களையும் ஸ்ரீபதி சார் அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இசைக்கு சேலத்தில் எப்பொழுதுமே ஒரு மதிப்பும் உண்டு. அதே நேரத்தில் இசையை ஆராதனை செய்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அத்துணை பேருக்கும் எங்களுடைய மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருதினை வழங்குவதற்காக இதோ எங்கள் முன்னால் ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல்ஸின் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. விருதாளர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ஏவியில தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஏவி ப்ளே பண்ண போறோம். முதல் விருதாளர் யார்? இதோ ஏவி. எல்லோரையும் தன்மயமாக்கும் அபார சக்தி இசைக்கு உண்டு. இசையை முறையாக கற்று நாதகங்கா, இசை பேரரசி, நாத கலா நிபுணர் போன்ற பல்வேறு விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர் முனைவர் திருமதி கே விஜயலட்சுமி அவர்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக இசைத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் இவர் 1993 கோவையின் அரசு இசைக்கல்லூரியில் பணியில் சேர்ந்தார். பின் கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வரும் சேலம் மாவட்ட இசைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணி நிறைவு செய்தார். தமிழிசை மூவருக்கு சீர்காழியில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு இசை விழாவில் எல்லா வருடமும் தவறாமல் கச்சேரி செய்து வரும் இவர் கடல் கடந்து உள்ளவர்களுக்கு இணைய வழி இசையினை கற்பித்து வருகிறார். மேளகர்த்தா ராகங்களோ 72. நம் இசை ஆசான் முனைவர் திருமதி விஜயலட்சுமி அவர்களின் வயதோ 75. 1000த்திற்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களையும் இசை ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரிய முனைவர் திருமதி கே விஜயலட்சுமி அவர்களை சேலத்தின் இசை ஆளுமை என பாராட்டி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சூரியன் பண்பலையின் இசையும் இசையும். சேலத்தில் ஒரு திருவையாறு சீசன் 4. சேலம் மாநகரின் மூத்த இசை ஆசிரியை திருமதி முனைவர் விஜயலட்சுமி கண்ணன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு விருது சேர்ப்பதில் பெருமை கொள்கிறது சூரியன் எஃப்எம்மும் ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல்ஸும். அன்புடன் அழைக்கின்றோம் விஜயலட்சுமி அம்மா அவர்களை. விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு ஷால் அணிவிக்கிறாங்க நம்மளுடைய சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கான விருதினை ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல்ஸின் உரிமையாளர்கள் வழங்குவார்கள். நண்பனின் நண்பன் நமக்கு நண்பன், பாட்டியின் தோழியும் நமக்கு
பாட்டி. நம்ம சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களின் பாட்டி திருமதி கமலாமூர்த்தி, அவங்க அரிக்கதா நிபுணர். அவங்களுடைய தோழி தான் நம்ம விஜயலட்சுமி கண்ணன் அவர்கள். இசை எல்லாரையும் இணைக்கும் சார். நன்றிமா. நம்ம அடுத்து ஒரு சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கலாம். உங்களுக்கான இருக்கையில நம்ம இங்க அமர்ந்துக்கலாம். அடுத்த விருதாளர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்ப ஏவியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இரண்டாவது இசை ஆளுமை, சேலத்தின் இசை ஆளுமை. பாரம்பரிய இசைக்கருவிகள் நம் மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீணையின் இசைக்கு மயங்காதவர் யார்? இசை ஒரு கண்ணாய், கணிதம் மற்றொரு கண்ணாய். வாழ்வின் மிக இக்கட்டான தருணங்களை தன் தன்னம்பிக்கையாலும் வீணையின் இசையாலும் கடந்தவர். பலருக்கும் இசை குருவாய், இசை தாயாய், வீணை மீட்டும் சரஸ்வதியின் மறு உருவாய் திருமதி விருதாம்பாள் சுந்தரராமன் அவர்கள். இசை வழி கற்கும் திறனை அதிகரிக்க NCERT அமைத்த குழுவில் 150 ஆசிரியர்களில் ஒருவராக நம் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். பல்வேறு துறைகளில் இசையின் பங்களிப்பு குறித்தும் மன அழுத்தத்தை இசை குறைக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தினார். இசை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணம் இசையில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்வது மட்டுமல்லாது அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் பல்வேறு முயற்சிகளை செய்து பலருக்கும் வீணை பயிற்றுவித்து வருகிறார் வீணை விதூஷி திருமதி விருதாம்பாள் சுந்தரராமன் அவர்கள். தெய்வீக இசைக்கருவியான வீணையின் இசையை பலருக்கும் கற்பிக்கும் விதூஷி திருமதி விருதாம்பாள் சுந்தரராமன் அவர்களை சேலத்தின் இசை ஆளுமை என பாராட்டி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சூரியன் பண்பலை. இசையும் இசையும் சேலத்தில் ஒரு திருவையாறு சீசன் 4. இசை ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். நோயை குணமாக்குவது, நோய் வராமல் தடுப்பது. இசை ஒரு கண்ணாக இருந்து பல வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில மீண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி விருத்தாம்பாள் அவர்களை நாங்கள் கோடிட்டு காட்டினோம். அதற்கு காரணம் அவர்களும் சொன்னாங்க, கொஞ்ச நாள் எனக்கு உடல் முடியாத இருக்கும் பொழுது நான் வீணை இசை மட்டும்தான் வாசித்தேன், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பிரபலமா இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. வீணை விருத்தாம்பாள் அவர்களுக்கு இப்பொழுது விருதினை வழங்குவதற்காக எங்கள் ANS திவ்யம் ஜுவல்ஸின் உரிமையாளர் அவர்களையும் சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் ஷால் அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விருத்தாம்பாள் உடனே விருத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விருதாசலத்தில் பிறந்தவர்கள் தான் விருத்தாம்பாள். சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க நம்மளுடைய வீணை விருத்தாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் தான் அவங்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாளிலே விருது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். சூரியன் FM அதில் பெருமை கொள்கிறது. நன்றிமா, தேங்க்யூ. நீங்க அப்படி உட்கார்ந்துக்கலாமா? அடுத்த விருதாளர் யார்? எல்லாவற்றையும் இணைப்பது இசை. நண்பர்களான இவர்களை சகோதரர்களாக இணைத்தது இசை. இசை சகோதரர்களாக உலகம் கொண்டாடும் இவர்கள்தான் நம் மேட்டூர் பிரதர்ஸ். அன்றும் இன்றும் என்றும் இசையில் சிறந்து விளங்கும் இவர்களது இசை 2002 தடம் பதித்தது. ஸ்ரீமதி முத்துலட்சுமி அவர்களிடம் பயிற்சி பெற்ற இவர்களின் கலைஞானத்தை வியந்து காஞ்சி காமகோடி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர்களுக்கு மேட்டூர் பிரதர்ஸ் என்று பெயர் சூட்டினார். இசையில் ஆர்வமுள்ள 6 to 60 வயதிற்கும் மேல் உள்ளவர்களையும் கர்நாடக இசையை கற்பித்து அவர்களையும் குரலிசை கலைஞர்களாக்கிய பெருமை இவர்களையே சேரும். சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி 150க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை உருவாக்கி இன்றளவும் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார்கள் இந்த வாய்ப்பாட்டு கலைஞர்கள். இவர்களது இசை சேவையை கண்டு அமெரிக்க பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக கோவில்கள் சபரிமலை, திருப்பதி, காசி, அயோத்தி, ஹரிதுவார் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் குரலிசையை வழங்கிக் கொண்டிருக்கும் மேட்டூர் பிரதர்ஸ் திரு சஞ்சீவி, திரு முரளி ஆகியோர்களை சேலத்தின் இசை ஆளுமை என பாராட்டி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சூரியன் பண்பலையின் இசையும் இசையும் சேலத்தில் ஒரு திருவையாறு சீசன் 4.
உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இசை எங்களையும் சகோதரர்களாக இணைத்திருக்கு அப்படிங்கிறத பறைசாற்றும் முகமாக இசையை உலகம் முழுக்க வழங்கி கொண்டிருக்கும் இசை சகோதரர்கள் மேட்டூர் சஞ்சீவி மற்றும் முரளி அவர்களுக்கு இப்பொழுது ஷால் அணிவிக்கிறாங்க நம்ம விளம்பரதாரர்கள். ஷீல்டினை நம்மளது சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் வழங்கி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். மேட்டூர்ல மின்சாரம் மட்டும் இல்ல, இசையும் உண்டு அப்படிங்கிறத நிரூபிக்கும் கூடிய சகோதரர்கள் மேட்டூர் பிரதர்ஸ். தேங்க்யூ சார். அடுத்து 4வது வருடத்தின் சிறப்பாக 4வது விருதாளர் சேலத்தின் இசை ஆளுமை யார்? தமிழகத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகளில் தனிப்பெருமை கொண்டது தவில். தோல் கருவிகளில் ராஜவாத்தியம் தவில். திருவிழா காலங்களில் தவில் கருவியை வைத்து பூஜித்த பின்பே மற்ற பூஜைகள் நடைபெறும் என்பது தவிலுக்குரிய சிறப்பு. இத்தகைய தவில் வாசிப்பு கலையை தன் தந்தை ஆலங்குடி கே ஆறுமுகம் அவர்களிடம் கற்று வாசிப்பு நுணுக்கங்களை பயின்று காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வானாக பரிணமிப்பவர்தான் தவிலிசை கலைஞர் கலைமாமணி சேந்தமங்கலம் திருமணிகண்டன் அவர்கள். நாதஸ்வர சாம்ராட் பத்மஸ்ரீ டாக்டர் நாமகிரிப்பேட்டை கே கிருஷ்ணன் அவர்களிடம் 10 ஆண்டுகள் தவில் வாசித்த பெருமைக்குரியவர் திருமணிகண்டன் அவர்கள். ஆல் இந்தியா ரேடியோவில் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் பத்மஸ்ரீ டாக்டர் ஷேக் சின்ன மௌலானா, பத்மஸ்ரீ மதுரை NPN சேதுராமன் பொன்னுசாமி, கிளாரினெட் எவரெஸ்ட் AKC நடராஜன், அரித்வாரமங்கலம் பழனிவேல் உட்பட பலருடன் இணைந்து பல கச்சேரிகளை வழங்கிய இவருக்கு 2007ஆம் வருடம் தமிழக அரசு கலைமாமணி விருதை வழங்கி கௌரவித்தது. திருப்பதி திருமலையில் சுமார் 10 ஆண்டு காலம் தவில் வாசித்த இவர் தற்போது சேலம் மாவட்ட இசைப்பள்ளியில் தவில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 200க்கும் மேற்பட்ட தவில் இசை கலைஞர்களை உருவாக்கி தவில் இசையில் சாதனை படைத்து வரும் திருமணிகண்டன் அவர்களை சேலத்தில் இசை ஆளுமை என பாராட்டி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது. சூரியன் FM-இன் இசையும் இசையும் சேலத்தில் ஒரு திருவையாறு சீசன் 4. ராஜவாத்தியம் என்று அழைக்கக்கூடிய தோல் இசை கருவிகள் தவிலுக்கு ஒரு தனி சிறப்பு இடம் உண்டு. தவில் இசை கலைஞர் கலைமாமணி மணிகண்டன் அவர்களுக்கு இப்பொழுது ஷால் அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார். ஷாலினை நம்மளது ANS திவ்யம் ஜுவல்ஸின் உரிமையாளர் அவர்கள் வழங்குவார்கள். விருதினை சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விருதாளர்கள் அனைவரும் மேடைக்கு வந்தா ஒரு குரூப் போட்டோ நம்ம எல்லாம் எடுத்துக்குவோம். நினைவு சுகமானது, நினைவு அழகானது. எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் ANS திவ்யம் ஜுவல்ஸ் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இது 4 வருடம், அடுத்து 5, 6, 7 அப்படின்னு நாங்க போய்கிட்டே இருப்போம். விருதுகள் வழங்கி கொண்டே இருக்கணும். நன்றி சார், தேங்க்யூ சார். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த இசை கச்சேரியை நம்ம துவங்கிடலாம். ஓகே.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எழுற்றனை நந்தி மகந்தனை
நடத்தக்கூடிய இந்த அற்புதமான இசையும் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவில் சேலத்துல இந்த முறை உங்க எல்லாருக்கும் பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்கு முதல்ல அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல எனக்கு இந்த ஊர் அப்படின்னு சொன்னாலே அவங்க வீட்டு பொண்ணு அப்படின்ட்டு நான் எங்க வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஏவிஆர் சுகந்தி அம்மாவும் சுதர்சனம் சாரும் அவர்கள் இன்னைக்கு வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய பேர் இந்த சேலத்துல இன்னைக்கு வந்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறதுக்கு மீண்டும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நிறைய பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். நீரை
மனத்தை உருக்கி கனவு கனவினோடு பிறவி பிறவி ஒருங்கனி குருகவர் கருக பரம் கருணை பால்வடியோ கருத்த குழலோடு நிறத்தமையில் சிறகிருக்கி அமைந்த தினத்திலே கருத்த குழலோடு நிறத்தமையில் சிறகிருக்கி அமைந்த தினத்திலே காலமயிலாடும் ஓலமுயல் பாடும் நீல நதியோடும் வனத்திலே காலமயிலாடும் ஓலமுயல் பாடும் நீல நதியோடும் வனத்திலே உலர் முதல் எழில சுழையவரும் இசை முழுவதும் எழில தரத்திலே உலர் முதல் எழில சுழையவரும் இசை முழுவதும் எழில தரத்திலே கதிரும் அதிரும் என நைந்த விளைவும் நடுவமான சலனத்திலே கதிரும் அதிரும் என நைந்த விளைவும் நடுவமான சலனத்திலே காலிங்கள் சிரத்திலே கதிந்த மகத்திலே என் மனத்தை உருக்கி காலிங்கள் சிரத்திலே கதிந்த மகத்திலே என் மனத்தை உருக்கி கனவு கனவினோடு பிறவி பிறவி தொடும்பனி குருகவர் தருக பரம் கருணை வாழ்வழியோ நீனைதென்னுண்டோ பரவசமிடவாருளே வாழ்வழியோ நினைந்து நினைந்து உள்ளம் பரவசமிடவாருளே
இந்த ராகத்துக்கு ஹம்சநாதம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி என்னை பாட வைக்கிற என்னுடைய குருமார்களுக்கு தான் நீங்க தட்டுற அத்தனை கைத்தட்டுகளும் அவர்களுக்கு தான் சமர்ப்பணம். ஒரு களிமண் எதுவுமே தெரியாது, அவர்களுடைய ஒரு ஆசையினால ஏதோ மேடையில வருகின்றது, அந்த இறைவனுடைய ஒரு கருணை. இந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்கிற ஒரு ரசிகர்களை பார்க்கறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருக்கிற எல்லாருமே இதை ஆமோதிப்பா, என்னோட ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும். ஏன்னா சத்தியம் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்றதா நினைக்க வேண்டாம். மேடையில இருந்து பொய் சொல்ல முடியாது, இறைவன் இருக்கக்கூடிய இடம் இது, எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அதனால இங்க சத்தியம் மட்டும்தான் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த ஊக்கத்திற்கு.
ಬಂಟು ರೀತಿ ಕೋಲೋಯ ವೈಯ ರಾಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಇಯ 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 ವೈಯ ರಾಮ ರೋಮಾಂಚಮನೆ ಕನಕಂಚುಗವು ರೋಮಾಂಚಮನೆ ಕನಕಂಚುಗವು ರೋಮಾಂಚಮನೆ ಕನಕಂಚುಗವು ರೋಮಾಂಚಮನೆ ಕನಕಂಚುಗವು ರಾಮ ಭಕ್ತುಡನೆ ಮುದ್ರ ಪಿಳ್ಳೆಯು ರೋಮಾಂಚಮನೆ ಕನಕಂಚುಗವು ರಾಮ ಭಕ್ತುಡನೆ ಮುದ್ರ ಪಿಳ್ಳೆಯು ರಾಮನ ಮನೆ ರಾಮ ನಾಮ ಮನೆ
సరి సరి పని బసని సని బమ రామ ని సరి సని సని ని సని పని ని సని 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 బమ రామ ని సా సా సని ని సా సా సని ని సని ని సని ని సని ని సని 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 పని పని సని 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 పని సని సని ని సని ని సని ని పని సని ని సని పని సని బమ పని సా 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 ని రే సా పని సా మరి సని బని రే సని బమ బ సని ని బమ బ రే మ బని సా ని సని బని సా బ బని రే మ బ రే సని సని ని బమ రే మ బని సా ని సని ని సని సని రి సని స మ ని రి సని 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 బమ రే మ బని సా ని స త బని తే మ బ బ రే రే మ బ బని స సని సని బమ బని సా సని సని బని సని బమ బని సా ని రే బని తి సా సని సని సా ని స బని సా రే మ బని సా సరి మ బని సా ని సరి సరి సా సరి సరి సా ని సరి సరి సా ని సరి సరి సా ని సరి సరి సా సరి సరి సా సరి 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 రి సరి సరి రి సరి సరి రి సరి రి సరి రి సరి 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 రి సరి సరి మరి రి సరి మరి రి సరి రి సరి సరి ని సరి మ ని సరి రి సరి రి సరి ని సరి సరి మరి సరి రి సరి బమ రి మ బని సరి మ బరి రి మ మ బని రి సరి రి సరి ని బమ రి మ బని సరి బమ రి సరి రి మ మ బని రి సరి రి మ రి రి మ మ బని రి సరి రి సరి రి మ మ బని రి సరి ని స బని మ బ రి మ సరి ని స బరి బ మ ని బ సని రి స బని సని సని రి సరి 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 రి స ని సరి 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 రి సరి రి సరి ని సరి సరి మ రి రి సని సరి మ మ రి సని సరి రి సని రి బని సరి సరి బ రి మ బ రి రి మ మ బ రి మ మ బ ని రి సరి సరి బని సరి సరి మ మ బని సరి బని మ రి సా ని ప మ రి స ని ప మ తి స తి మ రి సరి బని రి సరి బ మ బ సరి బ మ రి స రి మ బ రి స రి మ బ రి స రి మ బ రి సరి మ బ మ మ రి మ బ రి బ రి బ బ రి సరి మ రి సా ని ప మ రి స ని ప మ రి స ని ప మ రి సరి బని రి సరి బ మ బ సరి మ బ రి ఆ
சிவசக்தி சிவசக்தி சக்தி சிவசக்தி தக 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 தகதக வென்றாடோமோ தக 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 தகதக வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 தகதக வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 தகதக வென்றாடோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ தக 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 தகதக வென்றாடோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ தக 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 தகதக வென்றாடோ அகத்தகத்தகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாள் அகத்தகத்தகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாள் தக தக நமக்கருள் புரிவாழ்வாளொன்றே தக தக நமக்கருள் புரிவாழ்வாளொன்றே சரணம் என்று பணிந்திடுவோம் நாமின்றே தக 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 தகதக வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 தகதக வென்றாடோமோ புக 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 இன்பமழா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிடுவாள் சூதெல்லாம் புக தக 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 தகதக வென்றாடோமோ தக 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 தகதக வென்றாடோமோ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல் இது. இங்க ஓரளவு ராகங்களோட பேரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? பரவாயில்ல, தில்லுமுள்ளல வருமே கரஹர பிரியாவா, அந்த மாதிரி
ஓரளவு ராகங்கள் தெரிஞ்சவங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு அடுத்து பாட போறது. எனக்கு நிறைய பாடணும்னு ஆசை தான். ஆனால் என்னன்னா எனக்கு கொடுத்துருக்கிற டைம் இன்னும் 4 நிமிஷத்தில் முடியுது. நான் கொஞ்சம் வேணா அதை ஒரு 4ங்கிறத ஒரு 10 மினிட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் மேக்ஸிமம். பட் பாடுற எத்தனை பாட்டு முடியுமோ ஐ வில் ஷியர்லி ட்ரை டு சிங். ராகத்தில் சிறந்த ராகம் எது? ராகத்தில் சிறந்த ராகம் எது? கல்யாணியா காமோதியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? ராகம் எது? ஆகத்தை குளிரச் செய்யும் அழகான தோழியா? அகத்தை குளிரச் செய்யும் அழகான தோழியா? ஆட்டத்துக்கே உகந்த நாட்டை குறிஞ்சியா? ஆட்டத்துக்கே உகந்த நாட்டை குறிஞ்சியா? பாவத்தோடு பாட பைரவியா? பாவத்தோடு பாட பைரவியா? மனம் பாகாய் உருகச் செய்யும் ரஞ்சனியா? மனம் பாகாய் உருகச் செய்யும் ரஞ்சனியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? சிந்தை குளிரச் செய்யும் சிம்மேந்திர மத்தியமமா? சிந்தை குளிரச் செய்யும் சிம்மேந்திர மத்தியமமா? சந்தோஷத்தை தரும் சங்கராபரணமா? சந்தோஷத்தை தரும் சங்கராபரணமா? காவேரி போலும் சாவேரியா? காவேரி போலும் சாவேரியா? கடுப்பை நீக்க வந்த காப்பியா? மன கழிப்பை நீக்க வந்த காப்பியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? பண்ணிசைத்து பாட ஷண்முக பிரியாவா? பண்ணிசைத்து பாட ஷண்முக பிரியாவா? படுத்துறங்க செய்யும் நீலாம்பரியா? படுத்துறங்க செய்யும் நீலாம்பரியா? அதிகாரமாய் பாட அடாதாவா? அதிகாரமாய் பாட அடாதாவா? அகிலம் எல்லாம் மயக்கும் ஆனந்த பைரவியா? அகிலம் எல்லாம் மயக்கும் ஆனந்த பைரவியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? பாந்தமாய் பாடவோர் மகேஸ்வரியா? பாந்தமாய் பாடவோர் மகேஸ்வரியா? சாந்தமாய் பாடல் சாமாவோ? சாந்தமாய் பாடல் சாமாவோ? சிங்காரமான சிந்து பைரவியா? மங்களம் பாடவோர் மத்தியமாவதியா? சிங்காரமான சிந்து பைரவியா? மங்களம் பாடவோர் மத்தியமாவதியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? ராகம் எது? காமோதியா? ராகத்தில் சிறந்த ராகம் எது? ஸ்ருதி சுத்தமாகவும் ஸ்வர சுத்தமாகவும் ஸ்ருதி சுத்தமாகவும் ஸ்வர
சுத்தமாகவும் பாடிடும் ராகமே சிறந்த ராகமே சிறந்த ராகமே ராகமே இறுதியாக ஒரு அபங்கத்தோட பாடி நான் இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். என்னோட மேடையில் இருக்கிற சக வித்வான்களை அறிமுகப்படுத்திட்டு அபங்கத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு வயலின்ல டாக்டர் திரு பத்ரி நாராயணன் அவர்கள், ஹிந்து மிஷன்ல ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸ், அவர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அட் த சேம் டைம் ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதில் ரொம்ப சார்ட் அவுட் வயலினிஸ்ட் அவர். இன்ஃபேக்ட் அவருக்கு இன்னைக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி சிக் டுடே மார்னிங். நான் இன்னைக்கு உட்கார முடியுமான்னு கூட தெரியாது. நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப எனக்கு ஓப்பனாக சொல்லலாம் ரொம்ப கட்பட் வைரெல்லாம், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உட்காந்துருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லியே தீரணும். நாட் ஜஸ்ட் ஆஸ் அ வயலினிஸ்ட் பட் ஆல்சோ ஆஸ் அ டாக்டர் டு மீ டுடே. அண்ட் ஆன் த மிருதங்கம் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சாய் ராகவன் அவர்கள். I and Sai Raghavan, we have been like knowing each other more than 20-25 years தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி. ராகவன் கிட்ஸ் என்ன அத்தைன்னு தான் அட்ரஸே பண்ணுவாங்க. அந்த மாதிரி he is more my close friend. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 நிறைய கச்சேரிகள் வாசிக்கிற ப்ராமினண்டான ஒரு மிருதங்கிஸ்ட், பத்ரி சதீஷ்குமார் சாரோட ஸ்டூடெண்ட்டு ஸ்ரீ ராகவன் அவர்கள். எங்கள் 3 பேரையும் விட இந்த மேடையில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து இவர் தான், கலைமாமணி H. சிவராமகிருஷ்ணன் அவர்கள். வாசிக்காத பெரியவா இல்லை, மணியர் காலத்துலேருந்து அத்தனை பேருக்கு வாசிச்சிருக்காரு. அவளோட அத்தனை மிருதங்கிஸ்டோட உட்காந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாரோடையும் வாசித்த பெருமை கொண்டவர் சிவராமகிருஷ்ணன் சார். இவா 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுண்டு, அது மாதிரி மீண்டும் சூரியன் எஃப்எம்க்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இவ்வளவு நேரம் வந்து இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, முக்கியமாக எங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களை ரீச் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆடியோவில் இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை. ஏன்னா அவங்க மட்டும் டிசைட் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த அம்மாவை கவுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அவங்க நினைச்சா தாராளமாக அதை பண்ண முடியும், காதும் வச்ச மாதிரி அவங்க பண்ண முடியும். மேடம் என்ன பண்ணாலும் சவுண்டு வருது மேடம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப சின்சியராக அந்த எஃபர்ட் அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது சம்மந்தப்பட்ட மீடியா பார்ட்னர்ஸ், வீடியோ ஆடியோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, விடலா விடலா ஹே கோ விட்டலே பக்த ஜன வத்சலே, ஹே கோ விட்டலே பக்த ஜன வத்சலே, பக்த ஜன வத்சலே. கருணா கல்லோலே கருணா கல்லோலே பாண்டுரங்கே 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 பக்த
जलधर पीताम्बर परिधान सजल जलधर पीताम्बर परिधान यही बुद्धरू भक्त जन विश्वाची जननी जगदंबे क्षीराब्दी निवासिनी जगदंबे भक्त जन वत्सले भक्त जन वत्सले हे गोविंदये भक्त जन वत्सले भक्त जन वत्सले भक्त जन वत्सले புது வருடம் பிறந்திருக்கு. இந்த லோகத்தின் நன்மைக்காக என்னோடு சேர்ந்து இந்த விட்டலுடைய நாமத்தை கையை உயர்த்தி தட்டி கொண்டு நீங்க எல்லாரும் சொல்லணும்னு உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல். இந்த பக்கம் நிறைய பேர் கை தூக்கல, ஓரளவு தெரியும். விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 அபாரமான இசையை வழங்கிய சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டலை மீண்டும் நாம கொடுத்துடலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இவங்களால இப்படி பாடவே முடியாது. விநாயகரை துதித்து விட்டலையில் முடித்திருக்கிறார் எங்கள் சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். அற்புதமான ஒரு குரல் இசை. எப்பொழுதுமே பல இசைகள்ல முதன்மையான இசை குரல் இசைன்னு சொல்லுவாங்க. பல மேடைகள்ல சொன்ன மாதிரிதான் சட்சம்
ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இதனுடைய தமிழ் சொல்லும் பொழுது குரல், துத்தம், கைக்கிளை, உலை, ஈழி, விழிலி, தாரம் அப்படின்னு சொல்லுவோம். குரலுக்கு என்றுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு, முதன்மை உண்டு. குரல் இசை வழங்கிய எங்கள் யுவ கலா பாரதி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சூரியன் எஃப்எம் சார்பிலும் எங்களுடைய விளம்பரதாரர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டுக்கு மெருகேற்றிய பக்கவாதியம், பக்காவாதியம் சார். ஏன்னா அவங்க சொன்னாங்க இசை, நான் ஏற்கனவே மருந்துன்னு சொல்லியிருந்தேன். டாக்டர் பத்ரி நாராயணன் சார் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் பிளஸ் மியூசிஷியன் அவர். நன்றி சார். அண்ட் மிருதங்கம் 10 விரலும் அவ்வளோ ஒரு நடனம் ஆடினது. பாட்டு தானே, நடனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா விரல் வித்தை புரிந்த எங்கள் ராகவன் சார், உங்களுக்கு மிகுந்த நன்றி. மேடையினுடைய சீனியர், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய சிவராமகிருஷ்ணன் சார், உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவர்களை கௌரவிக்க எங்கள் சூரியன் எஃப்எம்னுடைய ஏஜிஎம் மற்றும் ஆர்எஸ்எம் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து மாளவிகா சுந்தர் அவர்களினுடைய பாடல் கச்சேரியும் உங்களுக்கு இருக்கு. இதனை இவ்வளவு சிறப்பா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விளம்பரதாரர்களையும் நாங்கள் கௌரவம் செய்யக்கூடிய தருணத்துல நாங்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கு. இசையை எப்படி ரசிச்சோமோ அதே மாதிரி இசை வழங்கியவர்களையும் இசை வழங்குவதற்கு உறுதுணையா இருந்தவர்களையும் கௌரவிக்கும் பொழுதும் உங்களுடைய அனுசரணை ரொம்ப தேவைப்படுது. சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இப்பொழுது சிறப்பு செய்வதற்கும் நினைவு பரிசினை வழங்குவதற்கும் சூரியன் எஃப்எம்னுடைய ஏஜிஎம் மிஸ்டர் பிரபு வெங்கடேஷ் சார், சூரியன் எஃப்எம்க்கும் சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு பந்தம் உண்டு. எங்களுடைய இசை நிகழ்வுகள் அத்துணையும் அவங்க பங்கேற்கக்கூடியவங்க. அது மட்டுமல்லாமல் சூரியன் எஃப்எம்மில் வழங்கக்கூடிய நவராத்திரி தினத்தில் அன்றும் நவராத்திரியினுடைய நட்பலன்களை எங்களுக்கு வழங்கியவர் சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். ஒரு சிலருக்கு தான் ஒரு சிலது கிடைக்கும், ஆனா எல்லாமே கிடைத்த ஒருவர் பாலசுப்ரமணியன் அவர், சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். இயல் இசை நாடகம்ங்கிற மாதிரி கதைக்கு கதையும் உண்டு, பாட்டுக்கு பாட்டும் உண்டு, பேச்சுக்கு பேச்சும் உண்டு. நன்றி மேடம். இப்பொழுது இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம் இது. டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள், எங்களுக்கும் பேசும்போது குரல் ஏதோ சரியில்லைன்னா உடனே சாருக்கு ஒரு ஃபோனை போட்டு சார் என்ன பண்ணலான்னு கேட்டுக்கலாம் போல இருக்கு. இன்று காலை அவங்களுடைய குரலையும் அழகாக பாடுவதற்கு உறுதுணையாக இருந்து மேடையில பதிவு பண்ணாங்க. நன்றி சார். பத்ரி நாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய ஆர்எஸ்எம் மிஸ்டர் ஸ்ரீ பாலாஜி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். வயலின் இசைக்கலைஞர் டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இவரை தொடர்ந்து மதிப்புமிகு எல்லா மேடைகளிலும் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் மிருதங்கம் இசையால் பெருமை சேர்த்த ராகவன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எங்களுடைய ஏஜிஎம் திரு பிரபு வெங்கடேஷ் சார் அவர்கள் இப்பொழுது ஷால் அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். நினைவுங்கிறது நம்மளுடைய அன்பு, நினைவு பரிசாக வழங்கக்கூடிய தருணம் இது. தொடர்ந்து கடம் அற்புதமாக வாசித்த, நாம சொல்ல முடியாது, நான் சொல்றதுக்கு எனக்கு அதுக்கான ஒரு எலிஜிபிள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவருடைய வாசிப்பு திறனுக்கெல்லாம் நம்ம அருகில் இருக்க முடியாது. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்களுடைய ஸ்ரீ பாலாஜி அவர்கள் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் அவர்கள் ஷால் அணிவித்து பெருமை சேர்ப்பார். எங்கள் குழுவுடன் இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஒரு டீம் சூரியன் எஃப்எம். ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல் சேலம் பார்ட்னர் மிஸ்டர் ஆனந்த்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
மீண்டும் ஒரு கூடுதல் சிறப்பு. அடுத்த நிகழ்ச்சியை வழங்கவிருக்கும் மாளவிகா சுந்தர் அவர்களும் இணைந்து நம்முடைய விருதாளர்களுக்கு விளம்பரதாரர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்குவார். சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களும் மாளவிகா சுந்தர் அவர்களுக்கும் ஒரு நிறைய ஒற்றுமை உண்டு. ஒரு கச்சேரி அவங்க இருக்கும், இவங்களுடைய கச்சேரி இருக்கும். இப்படிதான் வந்து இந்த மார்கழி இசை நிகழ்ச்சி அனைத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இசை தாரகைகள் அவர்களும் இங்க வந்திருக்காங்க. நன்றி. இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் மற்றும் மாளவிகா சுந்தர் இருவரும் இணைந்து டைட்டில் ஸ்பான்சர் ஏஎன்எஸ் திவ்யம் ஜுவல் சேலம் பார்ட்னர் மிஸ்டர் ஆனந்த்குமார் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. நினைவு பரிசினையும் வழங்குகிறார். மேச்சேரி சில்க்ஸின் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் எம் முருகேசன் அவர்களையும் அவர்களது துணைவியார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த தருணத்தில் ஒரு அறிவிப்பு. மேச்சேரி சில்க்ஸ் அவங்க உரிமையாளர்கள் நம்முடைய இசை தாரகைகள் இருவருக்கும் ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேச்சேரி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பாடகிகள் இரு. அடுத்ததாக மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் எஸ் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அசோசியேட் ஸ்பான்சர் மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் எஸ் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடன் அவர்களுடைய துணைவியாரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சேலம் யுனைடெட் கேர் ஆக்குபேஷனல் தெரப்பியிலிருந்து சீனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து பிரின்சிபல் மிஸ்டர் முனுசாமி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பிரிண்ட் பார்ட்னர் தினகரன் ஜிஎம் மிஸ்டர் குல்புதீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நாளை காலையில தினகரன் பேப்பரை பாருங்க, எந்த அளவுக்கு அழகான ஒரு செய்தியும் புகைப்படத்தையும் போட்டு சிறப்பா இந்த விஷயத்தை மக்கள் மடையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எங்களுடைய பிரிண்ட் பார்ட்னர் தினகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு. அடுத்ததாக டிவி பார்ட்னர் ஜவஹர் சேனலில் இருந்து மேனேஜர் சரவணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து மேட்சிங் அப்படின்னு சொல்ற மாதிரி அற்புதமான ஒரு மேட்சிங் தான் நம்ம வந்து நினைவு பரிசு வழங்குறோம். எப்பொழுதுமே வண்டங்களின் அரசி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஊர்வசி மேட்சிங் எம்டி அவர்களை நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் நினைவு பரிசினை பெற்று செல்ல. ஊர்வசி மேட்சிங் சென்டர் சேலம் மிஸ்டர் ஆர் ஸ்ரீனிவாச குப்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் மேனேஜிங் டைரக்டர். எப்பொழுதுமே சூரியன் எஃப்எம் உடைய நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சி. எல்லாருமே எங்க விளம்பரதாரர்கள் எங்கள் குடும்பம் மாதிரி குடும்பமாக வந்து எங்களை வாழ்த்துவார்கள். அப்படிதான் குடும்பமாக வந்திருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரே எஃப்எம் சூரியன் எஃப்எம். உண்மைதானே? சூப்பர். நன்றி மேடம், நன்றி. அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய நினைவு பரிசுகளை எங்கள் சார்பாக வழங்கியமைக்கு நன்றி. அடுத்து இன்னும் 5 நிமிடத்தில் மாளவிகா சுந்தர் அவர்களுடைய இசை நிகழ்ச்சியை நாம ரசிக்க இருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் பிரேக்.